அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியுமா என்பது குறித்து உரிய பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கியதற்கு தடை விதிக்கவும் மறுப்பு தெரிவித்தது. இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு வழங்கியது சரிதான் என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதுடன் இடைக்கால சின்னமாக குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டதும் கோரப்பட்டது. இது தொடர்பான விசாரணை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று நடைபெற்றது. அப்பொழுது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் சார்பில் கோரப்பட்டது. ஆனால் அமமுக ஓர் அணிதானே தவிர கட்சியாக இதுவரை பதிவாகவில்லை என தேர்தல் ஆணையம் சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனால் அமமுகவிற்கு பொதுச் சின்னம் ஒதுக்குவது என்பது இயலாத காரியம் என தேர்தல் ஆணையம் கூறியது. இதனை கேட்ட நீதிபதிகள் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியுமா முடியாதா என்பது குறித்து வருகின்ற 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். இதனிடையே இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவின் ஓபிஎஸ், இபிஎஸ் தரப்புக்கு ஒதுக்கியதற்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.